டேய் டேய் என்னடா அது அரோராவையும் ஆதிரையும் இப்படி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டீங்க? கேட்டா என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. கண்டென்ட் அவங்க கொடுக்கலையா? நைட் ஆனா போதும் அவங்க ஃபுல் கண்டென்ட் தான் சோசியல் மீடியா பக்கம் வந்து பார்த்தாதான் தெரியும். இப்ப என்ன அப்படின்னம்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஒண்ணுமே கண்டென்ட் கொடுக்கல அப்படின்ட்டு வந்து அவங்களையும் இந்த ஆதிரையும் அரோராவையும் வந்து உள்ளுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க ஜெயிலுக்குள்ள. அதுவும் பாத்தீங்கன்னா முதுகுல குத்துன எஃப்ஜே. ஏன்னா ஆதிரை கூட வந்து எஃப்ஜே தான் நைட்டு பூரா ஸ்பெண்ட் பண்றான். அவன் வந்து ஆதிரையே இன்னும் வந்து எந்த பெர்ஃபார்மும் வீட்டுக்குள்ள பண்ணல அப்படின்ட்டு. எஃப்ஜேக்கு என்ன விஷயம் தெரியுமா? இவ விரட்டி எப்படியா விட்டணும். இவ வந்து ஓவரா சும்மா லவ் கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தோம்னா நம்ம உண்மையிலே கல்யாணம் பண்ணிக்க வரா அப்படின்ட்டு எஃப்ஜேக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதனால எப்படியா ஆதிரையை கழட்டி விடணும்னு நேரத்துல இருந்து எஃப்ஜே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரத்துக்கான ஒஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு வீட்டுக்குள்ள அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்களையும் எந்திரிச்சு சொல்ல சொல்றாங்க. அதுல முக்காவாசி பேர் வந்து அராராவையும் ஆதிரையும் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த அப்சராலாம் வீட்டுக்குள்ள என்ன பண்ணாங்க? ஓ இந்த அன்புக்கு எங்க கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்களோ. கலையரசன் என்ன பண்ணாப்ல? சேச்சா அவன் வந்து யாராவது பேசினா புறணி பேசினாங்கன்னா பக்கத்துல படுத்துக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த அராராவும் ஆதிரையும் வந்து லவ் கண்டென்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க. அது ஃபெயிலியர் ஆயிருச்சு. இருந்தாலும் வந்து யார் யார சொல்லியிருக்கா அப்படின்னு பாத்துருப்போமா? ஆதிரையை வந்து 4 பேர் சொல்லியிருக்காங்க. அந்த 4 பேர் யாரு அப்படின்னா தன் ஓன் காதலன் எஃப்ஜே, அதுக்கடுத்து வந்து துஷார். துஷார் பயப்புள்ள நம்ம கூடயே தானே சுத்திக்கு இருந்தான், நம்மளே முதுகுல குத்திட்டானே அப்படின்னு ஆதிரை நினைக்கலாம். ஆனா எங்க நம்ம அரோராவை சொல்லிட்டோம்னா இன்னும் தப்பா போயிரும்ல. சரி நம்ம ஆதிரை பக்கமே போயிருவோம். அதுக்கப்புறம் வந்து ஆதிரைய இன்னும் வந்து தான் ஓன் டீம்லயே குத்திருக்காங்க. அவங்க குத்துறதுல தப்பு கிடையாது. யாரு? வினோத்தும் சுபிக்ஸாவும். அவங்க தானே சூப்பர் டீலக்ஸ் டீம்ல இருக்காங்க. உள்ளுக்கு ஆதிரை சூப்பர் டீலக்ஸ்ல இருக்க முடியாங்க. ஒரே எஃப்ஜே வந்து நார்மல் ஹவுஸ்ல இருக்காங்களே அங்க போயிடுறாங்க. எப்படி வந்து துஷார் வந்து கேப்டன் பதவியில இறங்கி நார்மல் ஹவுஸ்ல அரோராவோட ஒண்ணு சேர்ந்தாங்களோ அதே மாதிரி சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து வந்து வெளியே வந்து இந்த வாரம் வெளியே வந்து நம்ம எஃப்ஜே கூடயே ஸ்பெண்ட் பண்ணா அப்படின்ட்டு வந்து இப்ப இருந்தே அதுக்கு ட்ரையல் எடுத்து எஃப்ஜேக்கு வந்து அந்த கிச்சன் ஒர்க் எல்லாம் நைட்டு ஹெல்ப் பண்றாங்களா அதை இப்பவுமே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அரோராவை இங்க எத்தனை பேர் குத்திருக்காங்கன்னா 5 பேர் குத்திருக்காங்க. அந்த 5 பேர்ல ஒன்னு வியானா, மீதி வந்து அன்பு கேங்கு. யார் யாரு? அதாவது இந்த கே ஸ்கொயர் கெமி அண்ட் கனி இவங்க 2 பேருமே அரோராவை குத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சபரி, நீ வந்து உன்னோட டேலண்ட் காமிக்கவே இல்லை. உனக்கு உள்ளுக்குள்ள பயங்கரமா சக்தி இருக்கு அப்படின்ட்டு வந்து மோட்டிவேஷன் பண்ணி உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறேமா அப்படின்ட்டு சபரி சொல்லியிருக்காப்ல. அதுக்கப்புறம் விக்கல் விக்ரம் நீங்க என்ன டேலண்ட் காட்டுறீங்கன்னே தெரியல. டேலண்ட் காட்டலையா? நேத்தெல்லாம் வந்து நம்ம கமருதீன் கூட வந்து உப்பு முட்டெல்லாம் ஏறி விளையாண்டாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் நீங்க பாக்கலையா? என்னங்க நீங்க டேலண்டா? மிட் நைட்ல வாங்க நம்ம எப்படி டேட்ஸ் போலாம் அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு தெரியுது லைவ் பாக்குறவங்களுக்கு, உங்களுக்கு தெரியல விக்ரம் அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது. அதுக்கப்புறம் யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கரடியே காரி துப்புன மூமெண்ட் மாதிரி வந்து கலையரசன் வந்து அரோராவை வந்து காரி துப்பி இருக்கா. என்னம்மா நீ? நானா கூட அங்கங்க புறணி பேசிக்கிட்டு இருக்கேன். நீ ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்ல. ஒண்ணு மைக்க போடாம பேசுற, இல்லன்னா அப்படின்னா அஸ்கி வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கு அப்படின்ட்டு வந்து கலையரசன் வந்து அரோராவை சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து கலையரசனை பாராட்டலாம். என்ன அப்படின்னம்னா கிச்சன்ல நிறைய ஒர்க் பண்றாங்க. ஆனா அது தெரியாது. ஏன் அப்படின்னம்னா கிரெடிட் வந்து வேற ஆள் வாங்கிக்கிறாங்க. அதை நான் சொல்லப்பா, கலையரசன் தான் சொல்றாப்ல. நான் வந்து எல்லாம் உழைச்சு சமைச்சு போட அதுல வந்து நான் சமைச்சிட்டேன் அப்படின்ட்டு சபரி வந்து அந்த கிரெடிட்டை வாங்கிக்கிறாரு அப்படின்ட்டு வந்து கலையரசன் சொல்றாப்ல, நான் சொல்லல. சரியா? இப்படித்தான் வந்து இந்த வாரம் வந்து ரொம்ப ஒஸ்டா இந்த வீக்ல ஒண்ணுக்குமே ஆகாத ஆள் யார் அப்படின்னா ஒண்ணு அரோரா, இன்னொன்னு வந்து ஆதிரை. ஆனா வெளியில வந்து கண்டென்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். என்ன கண்டென்ட் அப்படின்னா காஜ் இல்ல லவ் கண்டென்ட். சரியா? காஜி கண்டென்ட்ல லவ் கண்டென்ட். நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்கன்னா நான் ஒன்னும் சொல்லல முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் வேற யார் ஒஸ்டா விளையாண்டுருக்கா? இவங்களுக்கு பதில் இவங்க போயிருக்கலாம், இல்ல இவங்க போனது கரெக்ட் தான் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.